ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானு, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும், உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். டூரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? புரியாத புதிர், கிழக்கு கரை, வீரா மாதிரியான திரைப்படங்களுடைய முடிவில் இரண்டாம் பாகத்துக்கான லீடு கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. அந்த படங்களுடைய இரண்டாம் பாகத்தை பற்றி இயக்குநர்களுக்கு நினைவுபடுத்தினாதான் என்னன்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கிழக்கு கரை, புரியாத புதிர், வீரா ஆகிய படங்களுடைய இரண்டாம் பாகத்தை பற்றி அதனுடைய டைரக்டர்களுக்கு நான் நினைவுபடுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த டைரக்டர்களெல்லாம் அதை பற்றி மறந்து விட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அப்படி ஒரு படத்தை எடுக்கின்ற சிந்தனை அவங்களுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். இன்றைய இந்திய சினிமாவின் ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா $1 மில்லியன் பிக்சர்ஸை சொல்லலாமா? அண்ட் அந்த ப்ரொடக்ஷனில் நீங்களும் நடிச்சிருக்கீங்க. மற்ற தயாரிப்பாளர்கிட்ட இருந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி வித்தியாசப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. $1 மில்லியன் பிக்சர்ஸினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நல்ல கதைகளை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு திரைப்படத்துக்கு எது முக்கியம்னா கதையும் திரைக்கதையும் தான். அதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பது தான் அவங்களுடைய வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்களாக பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, புது புது திறமைசாலிகளை இந்த சினிமாவுக்கு கொண்டு வருவதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவங்களாக இருக்காங்க. அந்த அவங்களுடைய முயற்சி தொடரணும். அந்த நிறுவனத்துக்கும் அவங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கும் நம்முடைய ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவளிக்கணும். அப்போ தான் அவங்களாலும் தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஜிவிஎம் சாரை பற்றி பல மீடியாக்கள் ரொம்பவும் கேலி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா அவர் சுணங்கி போகாமல், ஈகோ பார்க்காம அவரால் முயன்ற வழிகளில் நேர்மையாக தானே சம்பாதிக்கிறாரு. அந்த வகையில் சசிகுமார் சார் அண்ட் ஜிவிஎம் சார் மாதிரியானவங்களை நம்ம பாராட்ட தானே வேணும்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தவன் கேட்டிருக்காங்க. கௌதம் வாசுதேவனும் இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் ஆகிய இருவருமே பாராட்டுக்குரியவர்கள் தான். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இயக்குனர் மணிரத்னம் சார், உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அண்ட் லைக்கா நிறுவனம், இந்த காம்பினேஷன் திரும்பவும் இணைய போறதா வர தகவல்கள் உண்மையான கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. மணிரத்னம், கமல் ஆகிய இருவரும் லைக்காவோடு இணையவே மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல தயாரால, இணையலாம். ஆனால் அதற்கு கொஞ்சம் கூடுதலாக காலம் பிடிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். மும்பை சென்ட்ரல் இந்தியா ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதில் எல்லா இந்திய கலைஞர்களையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் மட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு புறக்கணிக்கப்பட்டாரு. இது அநீதின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் காரணமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வாலாஜாபேட்லேருந்து தீபக் கேட்டிருக்காங்க. மும்பையிலே மத்திய அரசு சார்பாக நடத்தப்பட்ட சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் புறக்கணிக்கப்பட்டதாக ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? கமல்ஹாசனை அவர்கள் அழைத்திருக்கக்கூடும். இவர் வேலை பளு காரணமாக கூட அங்கே போகாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? உண்மை நிலவரம் தெரியாமல் இதை பற்றி கருத்து சொல்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேட்டையன் திரைப்படத்தை தவிர லைக்கா நிறுவனம் அண்மையில் தயாரித்த எல்லா திரைப்படங்களுமே அவங்களுக்கு நஷ்டத்தை தான் தந்திருக்கு. அப்படி இருந்தும் 3 வருடத்தில் 9 பெரிய திரைப்படங்களை தயாரிக்க போகிறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, இது எப்படி சாத்தியம்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மகாவீர் ஜெயின் பிலிம்ஸ் என்ற இந்தி பட தயாரிப்பாளர்களோடு இணைந்து தான் 9 புதிய திரைப்படங்களை தயாரிக்கப் போவதாக சுபாஷ்கரன் அறிவித்திருக்கிறார். அந்த நிறுவனத்தோடு ஏற்கனவே சுபாஷ்கரன் 1-2 இந்தி படங்களை தயாரித்திருக்கார். அதனால் அவங்களோடு இணைந்து ஒரு திரைப்படங்களை தயாரிக்க வாய்ப்பு இருக்குது. ஹாலிவுட் திரைப்படங்களுடைய தமிழ் டப்பிங் வெர்ஷனுக்கும் தனியாக சென்சார் நடக்குமான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தலோச்சரன் கேட்டிருக்காங்க. ஹாலிவுட்லே தயாரான படங்களாக இருந்தாலும் தமிழிலே அந்த படங்கள் மொழி மாற்றம் செய்யப்பட்டதுக்கு பின்னாலே அதுக்கு நிச்சயமாக தணிக்கை அவசியம். நடிகர் ஜெய்சங்கர் சார் எந்த இயக்குனரையாவது நாடி போய் வாய்ப்பு தேடியிருக்காரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இரவும் போரும் படத்திலே கதாநாயகனாக அறிமுகமானதுக்கு பின்னாலே எந்த ஒரு இயக்குனரையும் சந்தித்து தனக்கு வாய்ப்பு கேட்கின்ற நிலை ஜெய்சங்கருக்கு ஏற்படவே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு பெரிய பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது எந்த காலகட்டத்தில்னு திருச்சியிலேருந்து ரவி கேட்டிருக்காங்க. ரஜினி சினிமா உலகில் அறிமுகமானதுக்கு பின்னாலே அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த காலகட்டம் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. தொடர்ந்து வாய்ப்புகள் இருந்து கொண்டு தான் இருந்தன. அவர் நடிக்கிறேன்னு சொன்னால் அவரை விட்டு படம் எடுப்பதற்கு பல தயாரிப்பாளர்கள் தயாராக தான் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்திலே அவராக கொஞ்சம் இடைவெளி எடுத்துக்கொண்டார், அவ்வளவுதான். நடிகர் விஜயனுடைய வளர்ச்சி அரசியலில் வேகமானதாக இருக்குமா அல்லது நிதானமானதாக இருக்குமான்னு அம்பத்தூர்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. அரசியலில் விஜயனுடைய வளர்ச்சி என்பது வேகமாக இருக்குமா நிதானமாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் அரசியலில் விஜய் முழுமூச்சாக இறங்கியதற்கு பின்னால் தான் தெரிய வரும். நடிகர் முத்துராமன் சார் சொந்தமாக திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. முத்துராமன் சொந்தமாக படத்தை தயாரிச்சிருக்கார். அந்த படத்துடைய பெயர் பணம் பெண் பாசம். அந்த படத்தை இயக்கியது எம்ஏ காஜா. அந்த படத்துக்கு கதை எழுதியவர் ஜாபர் சீதாராமன். அந்த படத்தை முத்துராமன் தன்னுடைய பெயரில் தயாரிக்கல, தன்னுடைய மகன் முரளியினுடைய பெயரிலே தயாரித்திருந்தார்.
இளையராஜா சாருடைய வாழ்க்கை வரலாறு படமாக இருக்கு. அவருடைய வாழ்க்கையை பத்தி போற்றி பாடுற விதமா மட்டும் அந்த திரைப்படம் அமையுமா, அல்லது மக்களுக்கு தெரியாத இன்னொரு பாகமும் அந்த படத்துல அமைஞ்சிருக்குமான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய பயோபிக் படத்தை இயக்குகின்ற அருண் மாதேஸ்வரனோடு நான் பேசிக் கொண்டிருந்த போது இளையராஜாவை பற்றி இதுவரை தெரியாத பல தகவல்களை சொல்லுகின்ற படமாக இளையராஜாவுடைய பயோபிக் இருக்கும் அப்படின்னு தான் என்கிட்ட அவர் சொன்னார். நடிகர்கள் சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ் மிகப்பெரிய நடிகர்கள் ஆவாங்கன்னு நீங்க நினைச்சதுண்டா? அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா எந்த படங்களை பார்த்து நீங்க அப்படி நினைச்சீங்கன்னு சேலம்ல இருந்து அன்பு கேட்டிருக்காங்க. தனுஷுடைய இரண்டாவது படமான காதல் கொண்டேன் படத்தை பார்க்கும்போதே அவர்கிட்ட உள்ள நடிப்பு திறமை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயமாக அவர் இந்த சினிமாவிலே ஒரு சாதனையாளராக இருப்பார் என்று நான் நினைச்சேன். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அவர் தந்த திரைப்படம்னா அது எதிர்நீச்சல். சமீபத்தில் தெலுங்கு நடிகரான வெங்கடேஷ் சரனுடைய நேர்காணல பார்த்தேன். அதுல தமிழ்நாட்டை சார்ந்த உள்ளூர் வாசி மாதிரி அவ்வளவு சரளமா தமிழ்ல பேசினாரு. இது அவரால் எப்படி முடிஞ்சதுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. தெலுங்குல இன்றைக்கு முன்னணி கதாநாயகராக உள்ள வெங்கடேஷ் தமிழ்ல பேசுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களுடைய சுரேஷ் புரொடக்ஷன்ஸ் அலுவலகம் இருக்க அது தியாகராய நகரில் தான் இயங்கி கொண்டிருந்தது. அதனால் அவருடைய தந்தையான ராமாநாயுடு, அவருடைய சகோதரான சுரேஷ் எல்லாருமே தமிழில் மிக அழகாக பேசுவார்கள். சினிமான்ற 3 எழுத்து மந்திரம் நல்ல இயக்குனர்னால உயிர் பெற்றுச்சா அல்லது நல்ல தயாரிப்பாளர்னால உயிர் பெற்றுச்சான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சினிமா என்ற 3 எழுத்து மந்திரம் உயிர் பெற்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த இயக்குனர்கள், தயாரிப்பாளர் இவர்கள் எல்லோரையும் தாண்டி நீங்கள் உங்களால் தான் சினிமா என்ற 3 எழுத்து மந்திரம் உயிர் பெற்றது. சர்வர் சுந்தரம் திரைப்படத்துக்காக நாகேஸ்வர் ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்காரா? அந்த திரைப்படத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலே மிகச்சிறப்பாக நடித்திருந்த நாகேஷுக்கு தேசிய அளவிலே எந்த விருதும் வழங்கப்படலை. அந்த கதையை பொறுத்த வரைக்கும் நாடக மேடையிலே நாகேஷை கதாநாயகனாக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த கதையை கே பாலச்சந்தர் எழுதியிருந்தார். நாடக மேடையில் மட்டும் இல்லாமல் சினிமா உலகிலும் கதாநாயகன் என்ற அந்தஸ்தை அவருக்கு பெற்றுத்தந்த படமாக அந்த படம் அமைந்தது. சரி, இப்போ இருக்க இளம் நடிகர்கள்ல யாரு ப்ராமிசிங் ஹீரோ ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஊட்டியிலேருந்து அஸ்வின் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள இளம் நடிகர்களில் ஹரிஷ் கல்யாண், கவின், ரியோ ஆகிய எல்லோருமே நம்பிக்கை தருகின்ற நட்சத்திரங்களாக இருக்கிறார். இசையமைப்பாளர் வி தட்சிணாமூர்த்தி எத்தனை தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது, நந்தாயன் நிலா, ஒரு கோயில் இரு தீபங்கள் ஆகிய 3 திரைப்படங்களுக்கு தமிழை இசையமைத்திருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. சமீபத்திய இளம் நடிகைகள்ல அழகிலும் சரி நடிப்பிலும் சரி உங்களை கவர்ந்த இளம் நடிகை யாருன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பிரதீபன் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் அறிமுகமான இளம் கதாநாயகிகளில் அழகிலும் நடிப்பிலும் உங்களை கவர்ந்த நடிகை யார்? கயாடு லோகர் அப்படின்றது தானே உங்களுடைய பதிலாக இருக்கும். அந்த பதில் தான் என்னுடைய பதிலும். இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம் இன்னொரு உச்ச நட்சத்திரத்தினுடைய பெயரை சொல்றதுக்கே அவங்களுடைய ஈகோ தடுக்குது. ஆனா ஜல்லிக்கட்டு திரைப்படத்தினுடைய 100வது விழால எம்ஜிஆர் சார், சிவாஜி கணேசன் சார் அண்ட் நம்பியார் சார் இவங்கள 3 பேருடைய அன்னோன்யம் மேடையில பார்க்கும்பொழுது வியக்கத்தக்கதா இருந்துச்சு. அதை பக்கத்துல இருந்து பார்த்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு விழா மேடையிலே அந்த நிகழ்ச்சியை நான் எந்த அளவுக்கு பார்த்து ரசித்தேனோ அதை போல நீங்களும் பார்ப்பதற்கான வாய்ப்பை இன்றைக்கு யூடியூப் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 70, 80கள்லாம் பொற்காலம் அப்படின்றாங்களே, அதை அந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவிலே பல வெற்றி படங்களை தந்த இயக்குனரான லிங்குசாமி தமிழ் சினிமா உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து இன்றைக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு சினிமா பரபரப்பான மவுண்ட் ரோட் மாதிரி இருக்கு. எல்லோரும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு நின்று யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. எந்த குதிரை ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்து பணம் கட்டுறதில் தான் பல தயாரிப்பாளர்கள் குறியாக இருக்கிறார்கள். பரபரப்பான சூழ்நிலையை மறந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆத்ம திருப்தியோடு படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் சினிமாவின் விறுவிறுப்பும் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் இந்த சினிமா பலம் வாய்ந்ததாகவும் அழகானதாகவும் இருக்க முடியும். ஆனால் சினிமா இப்போ எந்திரத்தனமான ஒரு மனநிலைமையில் இருக்குது. ஆனந்தம் படம் பண்ண சூழ்நிலையில் அமைதியாக உட்கார்ந்து இப்போ என்னால் கூட ஒரு படத்தை பண்ண முடியாது. இந்த சினிமா உலகத்தினுடைய பரபரப்பு என்னையும் தொற்றி கொண்டு விட்டது அப்படின்றது தான் உண்மை. அடுத்த படம் என்ன அப்படின்ற கேள்வி எல்லா பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. திரைப்படத்துடைய வியாபாரம், என்னுடைய சம்பளம் இதெல்லாம் சேர்ந்து நான் நினைத்தபடி படத்தை பண்ண முடியாமல் 4 பக்கமும் என்னை இழுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. சினிமாவுக்கு ஜீவனான ஒரு சிந்தனை வரணும்னா நாம் தான் தேடி போகணும். சிறந்த எழுத்தாளர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும்.
அப்போத்தான் தமிழ் சினிமாவுடைய போக்கு மாறும் என்று அந்த கட்டுரையிலே பதிவிட்டிருக்கிறார் இயக்குனர் லிங்குசாமி. உங்கள் அப்பாவுக்கு மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தவன் தான் ஒரு பக்கம் இளையராஜா. நான் வந்து லிட்டரலாக சொல்ல போனால் பழகிருக்கேன்னு சொல்கிறத விட என்னுடைய சைல்டுஹுட் வளர்ந்ததே வந்து பிரசாத் ஸ்டுடியோ தான் சார். ஒரு தெலுங்கு படத்தில் ரீகார்டிங் நடந்துகிட்டு இருக்குது. பிரேக் டைமு பி வாசு சார் வந்து மீட் பண்ண வராரு. அப்போ பார்த்தா துரைன்னு சொல்லி அவருக்கு ஒரு டிரைவர் இருந்தார் சார். சாப்பாடு வரல. லாஸ்ட்டாக வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பாலிடிக்ஸ்க்கு என்டர் பண்ணுறதுக்காக ராவேந்திரா கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு இது பண்ணாங்க. அப்போ ஃபோன் பண்ணி அப்பாவை கூப்பிட்டார். சார் நீங்கள் தான் வந்து பேசணும், அது ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. உங்கள் படத்தினுடைய நாயகன் விஜய் அரசியலில் அடியெடுத்து வச்சிருக்காரு சார். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ஏன்னா சார் சச்சினுடைய ஃபஸ்ட் டே வந்து இங்கே பூஜை போட்டேன் சார். பயங்கர அவங்க ஃபேன்ஸிங்ஸ்லாம் வந்துட்டாங்க. இது பார்த்தா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.